வணக்கம் மக்களே! இன்னைக்கு நம்ம பார்க்க போற ப்ராஜெக்ட் நியர் ஜிஎஸ்டி ஆன் ரோட்லேருந்து ஒரு 500 மீட்டர்ஸ் தான். இந்த ப்ராஜெக்ட் எங்க இருக்கு எல்லாமே டீட்டெயில் உங்களுக்கு சொல்றேன். இந்த ப்ராஜெக்ட்ட ரிவ்யூ பண்ண போற நிறுவனம் பார்த்தீங்கன்னா, நம்ம வேல்யூ ரியாலிட்டியோட ப்ராஜெக்ட். இது எங்க இருக்கு எல்லாமே உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றேன். நம்ம ப்ராஜெக்ட் நேம் பார்த்தீங்கன்னா, எஸ்பி சிட்டி. ஆக்சுவலா இது ஜிஎஸ்டி ஆன் ரோட்லேருந்து கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, ஒரு 500 மீட்டர்ஸ். இது எந்த லொகேஷன்னா, நம்ம எஸ்பி கோயில், சிங்கப்பெருமாள் கோயில் சொல்லுவாங்க இல்லைங்களா? இந்த ஆன் ரோட்லேருந்து ஜஸ்ட் உங்களுக்கு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். ஆக்சுவலா நம்ம எஸ்பி கோயில் ரயில்வே ஸ்டேஷனுக்கு அப்படியே பேக் சைடு தான் லேண்ட் அமைஞ்சிருக்கு. இது ஆக்சுவலாக போகிற வழி எல்லாமே கமர்ஷியலாகவும் உங்களுக்கு டெவலப்மெண்ட் ஆகிருக்கும். சுற்றி பார்த்தீங்கன்னா நம்ம போகிற வழி எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெசிடென்ஷியல் ஜோன் எல்லாம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு 50-60 வீடுக்கு மேலே தாண்டி தான் நம்ம சைட்டுக்கு போகிறோம். ஆக்சுவலாக நம்ம ஜிஎஸ்சிலேருந்து சொன்ன மாதிரி ஒரு 500 மீட்டர் ட்ராவல் பண்ணி வந்தீங்கன்னா சுற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெசிடென்ஷியல் ஜோன் தான் உங்களுக்கு. இந்த ரெசிடென்ஷியல் ஜோனில் பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக பார்த்தீங்கன்னா வீடுங்களாக வந்திருக்கு. இந்த வீடு டெட் எண்டில் தான் நம்ம ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு சைட் எடுத்திருக்கோம். ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஒரு கேட்டட் கம்யூனிட்டியான சைட் உங்களுக்கு. பிளாக் டாப் ரோட் போட்டிருக்காங்க. இபி லைன் எல்லாமே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஆக்சுவலாக இந்த சைட் பொறுத்த வரைக்கும் ப்ராப்பரான டிடிசிபி அப்ரூவ்ட் வீட்டு மனை இது. சுற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேட்டட் கம்யூனிட்டி தான். சுற்றி உங்களுக்கு வீடுங்களாக வந்துருச்சு. ஒரு நல்ல பிளாக் டாப் ரோட்டில் உங்களுக்கு சூப்பராக கொடுத்துருக்காங்க சைட்டு. ஓவரால் பார்த்தீங்கன்னா இது என்னென்ன சைஸ் இருக்குது உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். இது ஸ்டார்ட் ஃப்ரம் பார்த்தீங்கன்னா சைஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா 700 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து அப் டு 2400 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் இருக்குது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஒரு கேட்டட் கம்யூனிட்டி வில்லா பிளாட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸ்டார்ட் ஃப்ரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25 lakhsலேருந்து உங்களுக்கு ஒரு பிளாட் பர்ச்சேஸ் நீங்கள் பண்ணிடலாம். அண்டர் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு ஸ்கொயர் ஃபீட் ரேட் எல்லாமே கொடுத்துருக்கேன். தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதனா டவுட் இருந்துச்சுன்னா, வேறு எதனா சந்தேகம் கேட்குன்னா மேலே இருக்க நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க. இது ஒரு ப்ராப்பரான லொக்கேஷனில் அமைச்சிருக்கு. நீங்கள் சுற்றி பார்த்தீங்கன்னாவே தெரியும். நல்ல கமர்ஷியலாகவும் டெவலப்மெண்ட் ஆயிருக்கு. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ரெசிடென்ஷியலாகவும் டெவலப்மெண்ட் ஆயிருக்கு. நம்ம சிங்கப்பெருமாள் கோயில் ஆன் ரோட்லேருந்து ஒரு 500 மீட்டர்ஸ் வந்தீங்கன்னாவே போதும். இந்த மாதிரி லொக்கேஷனில் உங்களுக்கு எங்கேயுமே பிளாட் கிடைக்காது. சுற்றி பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸ்டென்ஷனும் வர வாய்ப்புகள் இருக்குது. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஓவரால் பார்த்தீங்கன்னா மினிமம் பிளாட்ஸ் தான் இவங்க போட்டிருக்காங்க. அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி 700 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து அப் டு 2400 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் இருக்குது. நியர்பை நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும். நம்ம சைட்லேருந்து பார்த்தீங்கன்னாவே தெரியும். சிங்கப்பெருமாள் கோயில் ரயில்வே ஸ்டேஷனே நீங்கள் பார்த்துடலாம். நம்ம சைட்லேருந்து நியர்பை ஸ்கூல் அண்ட் காலேஜ் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். நம்ம சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா மகேந்திரா கேர்ள்ஸ் ஸ்கூல் இருக்குது. சென்ட் ஜோசப் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்குது. வித்யா மந்திர் ஸ்கூல் இருக்குது உங்களுக்கு. காலேஜ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியர்பை எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி, எஸ்ஆர்எம் பாலிடெக்னிக் ஸ்கூல், எஸ்ஆர்எம் டென்டல் காலேஜ், வேலம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், அப்போலோ காலேஜ், செங்கல்பட்டு நியர் போனீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜ் இருக்குது. சிங்கப்பெருமாள் கோயில் சரௌண்டிங்கும் கவர்மெண்ட் காலேஜ், ஸ்கூல் எல்லாமே இருக்குது. நியர்பை ஒரு நல்ல லொக்கேஷன் இங்கே பிளாட் வாங்க தேவைப்பட்டுச்சுன்னா மேலே இருக்க நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்க யூஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. மினிமம் பிளாட் தான் இவங்க போட்டிருக்காங்க. அதனால் தேவைப்படுறவங்க சீக்கிரமாக மேலே இருக்க நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன சைஸ் எல்லாமே ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். 700 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து அப் டு 2400 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் இருக்குது. அதான் மினிமம் ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25 lakhs நீங்கள் கையில் வச்சிருக்க மாதிரி இருக்கணும். டவுன் பேமெண்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 5 to 6 lakhs நீங்கள் கொடுத்தீங்கன்னா மீதி எல்லாமே பேங்க் லோன் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. நேஷனலைஸ் பேங்க்ல தான் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. HDFC, ICIC எல்லா பேங்க்லையும் இவங்க சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. மேலும் தகவலுக்கு மேலே இருக்க நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட்டாக இருப்பான். இதோட நம்ம நெக்ஸ்ட் வேறு சைட்டில் நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் கைஸ். சைட்டை சுற்றி பாருங்கள். தேங்க்யூ. வேறு எதனா உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா மேலே இருக்க நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.